அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய தின தலைப்பு ராஜாளி பறவை. சரிங்களா? பறவை இனங்களிலே அரசன் ராஜாளி. அதனுடைய சிறப்பு, அதனுடைய வாழ்க்கை எப்படி அது வாழ்க்கையை கொண்டு போகிறது, இதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உயர்ந்த சிந்தனை. எடுத்த உடனே நாம் சின்ன 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 விஷயங்களுக்கு சின்னதாக ஆசைப்படக்கூடாது, பெரிதாக ஆசைப்பட வேண்டும் இல்லையா? அதற்கு நம்முடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்க வேண்டும். இந்த ராஜாளி பறவை மற்ற பறவைகளை விட தனிப்பட்ட முறையில் எல்லாவற்றிலும் அரசனாக திகழ்கிறது. சரிங்களா? காக்கை தான், குருவி தான், தேன் சிட்டு தான், ராஜாளி தான். இந்த ராஜாளி பறவை கழுகுன்னு சொல்கிறோம், பருந்துன்னு சொல்கிறோம். இதற்கு இந்த வகைகளிலேயே பெருசு, உலகத்திலே பெருசுன்னு கேட்டால் பெரிய கழுகு அதெல்லாம் இல்லை. ராஜாளி தான் மிக 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 உயர்ந்த பறவை, மிக பெரிய பறவை. இது சூரியனை தான் குறிவைத்து சூரியனை தான் பார்த்து கொண்டே பறக்குமா. எவ்வளவு தூரம் மேக்சிமம் அது வந்து சூரியன் கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுமா. அவ்வளவு உயர்ந்த பறவை. எப்படி தெரியுமா கூடு கட்டும்? முட்கள் நீட்ட முட்களை அமைத்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். முட்கள் மேலே அப்படியே மேல் ஃபுல்லாக அந்த கூட்டினுடைய வெளிப்புறம் ஃபுல்லாகவே அப்படியே முட்களாக இருக்கும். ஆனால் உள்பகுதியில் எப்படி தெரியுமா இருக்கும்? உள்பகுதி தன்னுடைய ரெக்கையை விரித்து அதற்குள் சின்ன ரெக்கைகள் இருக்கு இல்லையா, மெத்துன்னு அதை எல்லாத்தையும் தன்னுடைய அழகால பிடுங்கி அதனுடைய உள்ளே இருக்கிற அப்படியே மெத்துன்னு அருமையாக கூடு கட்டி உள்ள அதை பெட்டு மாதிரி அதை உருவாக்கி அதில் முட்டையிட்டு அதை அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆனதும் குஞ்சுகள் பொரிந்து விட்டது. அந்த குஞ்சுகளுக்கு பறக்க வேண்டும் என்ற ஆசை வருமா? கண்டிப்பாக வராது. அப்படியே சுகமாக நல்ல மிதமான வெப்பநிலையில் மெத்து என்று அது படுத்து கொண்டு இருக்குமா. ஆனால் இருந்து பார்க்குமாம் இந்த ராஜாளி, என்னடா அது நம் குஞ்சுகள் சோம்பேறித்தனமாகலாம் விடக்கூடாதே, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகிவிட்டதே, என்ன செய்யலாம் என்று யோசிக்குமா. கொஞ்சமாக தன்னுடைய அலகை கீறி ஒரே ஒரு பகுதியில் அந்த சாஃப்டா இருக்கு இல்லையா பஞ்சு போல், அது கொஞ்சமாக நீக்கிடும். அப்போ அந்த 4-5 சின்ன குஞ்சு பறவைகள் இருக்குன்னா ஒன்று இப்படி சாஞ்சிச்சுன்னா கீழே இருந்து என்ன பண்ணும், முள்ளு குத்தும். அப்பயாவது பறக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேற ஒரு பகுதியில் சாய்ந்து கொண்டு அப்பாடா என்று நிம்மதியாக இருக்குமா. இப்படி கொஞ்சமாக உள்ளே இருக்கிற அந்த பஞ்சு போன்ற அந்த சிறகுகளை எடுக்கவே முள்ளு குத்த ஆரம்பிக்கும் போது வேறு வழி இல்லாமல் அந்த ராஜாளியின் குஞ்சுகள் விற்றென்று பறக்க ஆரம்பித்து விடும். ஆனால் சின்ன குழந்தைகள் முதலாக பறக்கிறது இல்லையா, பெரிய அம்மா வந்து விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க இல்லையா? அதை கண் போல் பாதுகாக்கும் அந்த அம்மாவுக்கு பறவை என்ன பண்ணுன்னு கேட்டானாக்கா, விற்றுன்னு பறக்க ஆரம்பிச்சு கீழே விழுந்துருமோன்னு கிட்ட போய் உடனே எல்லாம் உதவி செய்யாது. அதை சுற்றி அது பறக்க விட்டு ஏரோப்ளேன் எப்படி நம்மளுக்கு இறகை விரித்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போமா. ஏதோ ஒரு பறவை சின்ன குஞ்சு கீழே விழுற நேரத்தில் டக்குன்னு போய் அது தன்னுடைய முதுகில் ஏற்றிக்குமா. கொஞ்சமாக கற்றுத்தந்து அது மேலே பறக்க சூரியனை பார்த்து உயர பறக்க விட்டு அந்த பயிற்சியை அது வந்து குஞ்சுகளுக்கு கொடுக்கும். இதில் தானாக பயிற்சியே இல்லாமல் சர்ரென்று பறக்கும் பறவை விட்டுவிடும். கொஞ்சம் தத்தளித்து கொண்டிருக்கும் குஞ்சுகளை கொஞ்சமாக மேலேற்றிவிடும். அதற்கு பிறகு அவைகள் தானாக சென்று விட்டால் தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அத்தோடு அது பிரிந்து சென்றுவிடும். ஆனால் மனித இனம் மட்டும்தான், எல்லா உயிரினமும் பறவை கோழி எல்லாமே சரி, அது குஞ்சுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சுன்னா எல்லாமே பிரிந்து போகிறது. யானை முதல் கொண்டு கோழி அப்படியே கொத்தி காமிக்கும், சாப்பிடாது. பெரிய அம்மா கோழி கொத்தி காமிக்கும், இப்படி கொத்தம் இப்படி பார்க்கும், இப்படி கொத்தம் இப்படி பார்க்கும். அதை மாதிரி கொத்தி சாப்பிடுன்னு அர்த்தம் குஞ்சுகளுக்கு. கொஞ்ச நாள் ஆண்டு இதுவே அடித்து தெரித்து விடும். அவரவர் வாழ்க்கையை அவரவர் பாருங்கள். ஆனால் மனித இனம் மட்டும்தான் பந்தம் பாசம் என்று பிடித்து வைத்து கொண்டு என் முந்தானையிலே ஒளிந்து கொள்ளடா, நான் உனக்கு எல்லாமே செய்து விடுகிறேன், என்னை விட்டு செல்லாதே. பந்தம் பாசம், அவங்க விட்டுட்டு போனால் கூட அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்க போன பிறகு நாம் அதை விட நல்லா தான் இருப்போம். ஆனால் அந்த உயிர் பிணைப்பு மனித இனங்களுக்கு மட்டுமே உள்ளது. பாசம் என்று வந்துவிட்டால் மனிதனை அடித்து கொள்வதற்கு
யாரும் இல்லை. இதுவும் ஒரு ராஜாளி தான். சரிங்களா? எப்படி நாய்க்கு நன்றி உணர்வு இருக்கிறதோ, காகத்திற்கு கூட்டுறவு மனப்பான்மை இருக்கிறதோ, மனித மனத்திற்கு பந்தம் பாசம் கட்டுண்டு தலையிலிருந்து வெளிவதற்கு தவியாய் தவிக்கிறார்கள் பெற்றோர்கள். சரிங்களா? நீங்கள் ராஜாளியாக இருங்கள், உயர்ந்த சிந்தனையோடு பறங்கள், உயரத்தை சூரியனை நோக்கி எட்டுங்கள். ஆனால் பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். தாயும் தந்தையும் உங்களுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.